ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திலாக் டேக். இன்னைக்கு ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த ஒன் யூஐ 8.0 அதாவது ஆண்ட்ராய்ட் 16க்கான அப்டேட் வந்திருக்கும். ஸோ நிறைய பேர் அப்டேட்டும் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அப்டேட்டில் நம்ம ஃபோனுக்கு என்ன தான் புதுசாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஆண்ட்ராய்ட் 15 யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதில் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு தேவை. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஆண்ட்ராய்டில் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்டேட் வராட்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபோனுக்கும் அப்டேட் வரும். ஏன்னா மாடலுக்கு அவங்க அப்டேட் ரிலீஸ் பண்ணுற டேட் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா முதல்லையே என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவங்க அப்டேட் பண்ணுற இடத்துலையே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது செக் ஸ்டாக் ப்ரைஸஸ் வித்தவுட் அன்லாக்கிங் அப்படின்னு. ஸோ கூகுள் ஸ்டாக்ஸ் மாதிரியான ஃபினான்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட குயிக் ஷேர், அதாவது நம்ம சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா குயிக் ஷேர் யூஸ் பண்ணுவோம் ஃபைல்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதுலேயுமே ஈஸியாக ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்களாம். அதோட ஸ்டிக்கி நோட்ஸ். ஸோ நம்ம சில ஸ்டிக்கி நோட்ஸ் அதாவது ஏதாவது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிக்கி நோட்ஸ் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குமே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதோட நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் நம்ம டவுன்லோட்ஸில் கண்டுபிடிக்கிறதுக்கு சில டைம் ரொம்பவுமே சிரமமாக இருக்கும். ஏன்னா நம்ம டவுன்லோட் பண்ணுற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே டவுன்லோட்ஸில் தான் இருக்கும். ஸோ அதையுமே ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுக்குமே ஒரு ஃபீச்சர் ஆண்ட்ராய்ட் 16ல் கொடுத்துருக்காங்களாம். அதோட சாம்சங் இன்டர்நெட் ப்ரௌசர் சம்மந்தமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட அடுத்ததா சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இன் போர்ட்ரைட் வியூ, அதாவது நம்ம மொபைலில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ படிக்கிறவங்க மேக்ஸ் சம்மந்தமான கால்குலேஷன் செய்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சயின்டிஃபிக் கால்குலேட்டர் தேவைப்படும். ஸோ இந்த அப்டேட்டில், அதாவது ஆண்ட்ராய்ட் 16 அப்டேட்டில் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் சம்மந்தமாக ஒரு அப்டேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மல்டி டாஸ்கிங். ஸோ கண்டிப்பாக நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்முடைய ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, அதாவது ரெண்டாக ஸ்க்ரீனை பிரித்து மேலே ஒரு ஆப் கீழே ஒரு ஆப், ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அப்டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரிமைண்டர்ஸ். ஸோ ரிமைண்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அடுத்ததாக கேலண்டர்ஸ்லேயுமே உங்கள் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸிலி கிரியேட் ரிமைண்டர்ஸ் கேலண்டர் ஆப்பில் சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் அது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதோட சாம்சங் ஹெல்த் ஆப் சம்மந்தமான சில அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட ரிமைண்டர்ஸ். ஸோ மோஸ்ட்லி நிறைய ரிமைண்டர்ஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பற்றி பார்ப்போம்னா உங்களுடைய கேலரி இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ நானும் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் முன்னை விட இப்போ சேஞ்சஸ் நிறையவே எனக்கு பார்க்க முடியுது. அதோட நீங்கள் ஸ்வைப் பண்ணுறது, ஃபோட்டோஸை ஆல்பமாக க்ரியேட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறையவே புதுசான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோட ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம கேலக்ஸி பட்ஸ் யூஸ் பண்ணுவோமா இருந்தால் இந்த நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம நார்மலாக ஒரு சாங்ஸ் கேட்குறப்போ ஃபீல் பண்ண முடியுமானா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா இது ஆடியோ என்ஹான்ஸ்மெண்ட் சாம்சங் மொபைலை பொறுத்தவரை கூகுள் பட்ஸுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதோட நம்ம கண்டெக்ஸ்லையுமே இப்போ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் ஃபீச்சர் ஆட் பண்ணுறதுமா இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுடைய கண்டென்ட் ப்ரொஃபைல் கார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுலையுமே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களாம். அதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸும் நிறையவே வந்திருக்கு. அக்சசபிலிட்டி ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம்னா மேக்னிஃபை யுவர் கீபோர்ட் சம்மந்தமாகவும் மவுஸ் சம்மந்தமாகவும் புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதோட மோட்ஸ் அண்ட் ரூட்டீன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா, அதாவது அப்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா எனக்கு 2.5 GB காட்டுனுச்சு. ஸோ இது மொபைலோட பிராண்டுக்கு பிராண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்களுமே அப்டேட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த அப்டேட், அதாவது கொடுத்துருக்க நியூ ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்கள் மொபைல்லையுமே இந்த ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகுதா, நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மற்ற அப்டேட் பண்ண போகிறவங்களுக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட நீங்கள் புதுசாக ஃபைண்ட் பண்ண ஃபீச்சர் என்ன அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.